அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய யூடியூப் சேனல் பேர் HPM எம்ஜிஆர் சாங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வாழ்க்கையில் உடம்பு நோயுற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நமக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இதுதான் பழமொழி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். இது தொழிலாளி படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே பாடியிருப்பார். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்ந்து சிறப்புடன் வாழ்ந்தவன் தொழிலாளி அப்படின்னு பாடியிருப்பார். அதாவது பொதுவாக சொல்கிறேன், நிறைய இடத்துல கடன் வாங்குறாங்க, பிரச்சனை உருவாகிறது. அதுக்காக இந்த பாட்டை முதல்ல சொன்னேன். நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறது தான் பெரிய வாழ்க்கை, நிம்மதியான வாழ்வு. கடன் இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப சொர்க்கம். கடன் இல்லாமல் வாழ முடியாது, ஆனால் கடன் இல்லாமல் வாழ்ந்தால் ரொம்ப சொர்க்கம்தான். நிறைய பேர் உடற்பயிற்சி செய்யும்போது நான் பேப்பரோட சொல்லுதேன். பிப்ரவரி மாதம் வயநாட்டில் ஒரு பையன் உடற்பயிற்சி செய்து சரியான முறையில் இல்லாமல் இறந்து போயிடுதார். அவர் உடம்பு எப்படின்னு சொல்ல முடியாது. உடற்பயிற்சி செய்யும் பொழுதே எண்ணிக்கைகள் கரெக்டாக இருக்கணும். மேனுவல் ஜிம் போடுங்க. ரொம்ப நேரம் விளாடக்கூடாது. 45 மினிட்ஸ் தான் உடற்பயிற்சியே. எல்லா நம்பருமே 5 போடுங்க. புதுசாக திருப்பி பழகும் பொழுது 10 போட்டீங்கன்னா கரெக்டாக லெவல் வந்துடும். இது உடற்பயிற்சியுடைய தன்மை. காலையில் பண்ணுங்கள், ஈவினிங் பண்ணுங்கள், கண்ட நேரத்தில் பண்ணாதீங்க. உடற்பயிற்சியுடைய ஸ்கீம் அது. நம்ம உடல் உறுப்புகள் எப்படி இருக்குன்னு பெரிய ஸ்டீல் பாடி ஒன்றும் கிடையாது. நான் 70-78க்கு முன்னாலே இருந்து நான் உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஆள். பாடி பில்டிங், வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங் எல்லாம் பண்ணி இப்போ யோகா பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசு இப்பொழுது 69 ஆகுது. நான் ரயில்வே பாதுகாப்பு பணியாற்றி 38 வருஷமாக வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவன். இப்பொழுது எலெக்ஷன் டியூட்டிக்கு போகிறேன். மன நிம்மதி வாழ்வதற்கு ரொம்ப ஆசைப்படக்கூடாது. நான் எல்லா கோயில்லையும் பந்தோபஸ்து பார்த்துருக்கேன். பாபர் மசூதி டியூட்டி, முஸ்லீம் கோயில் டியூட்டி, கிறிஸ்டின் கோயிலில் டியூட்டி, இந்துக்கள் டியூட்டி, எம்மதமும் சம்மதம் தான். அது அவங்களுக்கு தந்தாப்புல ஆன்மீக வழியில் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆன்மீக வழி இருந்தால் தான் கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் சுகமாக இருக்கும். ரொம்ப ஆசைகள் படக்கூடாது, அடுத்தவனுக்கு தீங்கு பண்ணக்கூடாது. இப்போ இடைஞ்சல் பண்ணுதாங்க நிறைய பேர். வட்டிக்கு கொடுத்துட்டு கொடுக்காம போய் அவன் போய் இவன் போய் எல்லாமே எக்ஸ்பயர்ட் ஆகுறாங்க. அதை நான் இப்போ பேப்பர் மூலயமாவே சொல்கிறேன். பாருங்கள், ஸ்கூலுக்கு போகும்பொழுது எங்கேயாவது போய் தவறி விழுந்துருந்தாங்க, ஆற்றுல விழுந்துருந்தாங்க. இதெல்லாம் நான் சொல்லுவேன். 14ஆம் தேதி ஒரு பையன் உடற்பயிற்சி செய்யாமல் இறந்துட்டான். அதே பிப்ரவரி 20ஆம் தேதி மலைப்பாதையில் சுற்றியுள்ள கல்லூரி மாணவிகள் பேராசிரியர் உட்பட பஸ்ஸில் போய் இறந்துருந்தாங்க. சரியான முறையில் ஆர்கனைசேஷன் இல்லாமல் கூட்டு போகிறதுனால இறந்துருந்தாங்க. அதை காமிச்சிருந்தேன். அப்படி இந்த மாதிரி சம்பவத்தை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ரிக்கார்டோடு தான் நான் காமிக்கிறேன். அடுத்தாப்புல லவ் பிரச்சனையில் தேனியில் போய் ரயிலில் போய் விடுதாங்க. லவ் பிரச்சனையில் தேவையில்லாத வேலைகளில் போய் தேவையில்லாத பிரச்சனை ஆகி விழுந்துருந்தாங்க. அடுத்தது இந்த 16ஆம் தேதி பேப்பரில் தோட்டத்தில் முதியோர் பலி. பாருங்கள், எவ்வளோ பிரச்சனைகள்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நாடு எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. தோட்டத்தில் சொந்த பந்தங்களே சொத்துனால தகராறாயிருது. இப்போ நேற்று கடன் தொல்லையினால் வக்கீல் டாக்டர் தம்பதிகள் வருவோம். இது வேறு பிரச்சனை. அடுத்தபடியாக போலீஸ்காரர், ஒரு SI, இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை காரணமாக நிறைய பேர் எதுக்கு போன்றாங்கன்னு தெரியல. வாழ்க்கை கொஞ்சம் குறுகிய காலம். 36,500 நாள், 100 வருஷம் எடுத்துக்கிடுங்க. 100 வருஷமாக எல்லாரும் வாழ போகிறேன். இதுக்கு என்ன போராட்டங்கள் அது இதுன்னு நான் வீட்டில் 10ஆவது தெரிஞ்சுக்கிடுங்க. அனுபவத்தில் சொல்லுவாங்க. மற்றபடி 8 பேர் இல்லை 2 பேர் தான் இருக்கும், அதை விட்டுருவோம். அனுபவத்தை சொல்லுவார். கூட்டு குடும்பம் இப்போ இருந்தது, இப்போ கூட்டு குடும்பம் கிடையாது. எல்லாம் ஆன்லைன் பிஸ்னஸ் ஆகிப்போச்சு.
பொண்ணு மாப்பிள்ளையும் ஆன்லைனில் போயிட்டு எல்லாமே ஆன்லைன். சாப்பாடு ஆன்லைன், பொண்ணு மாப்பிள்ளை ஆன்லைன். வீடு கேட்டால் வீட்டுக்காரர் இருக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க வாடகைக்கு. பொண்ணு மாப்பிள்ளை போனால் மாமனார் மாமியார் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் வாங்கினா எல்லாம் ஆன்லைன் ஆகிப்போச்சு. கூட்டு குடும்பங்கிறது சந்தோஷமாக இருந்தது. இப்போ கூட்டு குடும்பமே கிடையாது. யாருக்கும் சேர்த்து வைக்காது. சேர்த்து வச்சா பிரச்சனை ஆகிப்போம். நல்ல எஜுகேஷன் கொடுங்க. எஜுகேஷன் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் அவங்கவுங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க. சேர்த்து வச்சா சனியை நம்மளே இழுத்து விட்டு வேடிக்கை மாதிரி ஆகி. நீங்களும் நல்லா இருங்க, மற்றவங்களும் வாழ விடுங்க. இது எதுக்கு சொல்ல வரோம்னா, மன அமைதி வேணும்னா ஆன்மீகத்தில் இருக்கணும். அது எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. எல்லாமே சுவே எனக்கு எல்லாமே சுவே உள்ளே மீதையும் உலகில் துணை இயேசுவே. அவங்க ஜெபம் செய்வாங்க. அடுத்த அல்லா பாட்டு எடுத்துக்கிட்டு, இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தில் மீனதில்லை. அது மாதிரி சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம், சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம். ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் ஸ்ரீ கணபதி நமக. இப்படி எல்லாமே பாட்டுங்க ஆன்மீகத்தில் இருந்துச்சுன்னா அதனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ரொம்ப ஆசை பட 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 அழிவு தான் வரும். நான் அனுபவத்தில் சொல்ல வரேன். தயவு செய்து அனைவரும் வாழ்க, அனைவரும் நூறு இருக்க வேண்டும். சுகமாக வாழ்வதற்கு, கடன் இல்லாமல் வாழ்வதற்கு வழியை பாருங்கள். இதுதான் பிரச்சனைக்காக போட்டேன். ஏதோ குறைகள் இருந்தால் எனக்கு, தவறாக இருந்தால் எனக்கு கொடுங்கள், நான் அதில் ஏற்றுக்கொள்கிறேன். மற்றபடி பொறுமையாக வாழ்ங்கள், கடன் இல்லாமல் வாழ்வதற்காக தான் போட்டேன். HPM யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.